இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தீச்சம்பவத்தில் லாருட் நாடாளுமன்ற உறுப்பினரின் மாமியார் பலி. வியாழக்கிழமை இரவு கம்போங் சுங்கை ராபர்ட் தம்பஹான் ஜாலன் ராஜா அப்துல்லாவில் உள்ள 2 மாடி வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் லாருட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் மாமியார் உயிரிழந்தார். அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய பேராக் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் ஜயானி ஜைடன் 84 வயதான சல்மியா நியாக்மாட் உயிரிழந்ததாகவும் அவரின் கணவர் அப்துல் கானி நகா தற்போது ராஜா பெரம்புவான் பைனூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் ஹம்சாவின் மாமியார் உயிரிழந்ததாகவும் மேலும் 3 ஆடவர்களும் ஒரு பெண் ஒருவரும் இதில் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. தீயை அணைத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகள் அதிகாலை மணி 2:02 அளவில் நிறைவடைந்ததாக சயானி கூறினார். தீச்சம்பவம் குறித்து வியாழக்கிழமை இரவு 9:19 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அபங் ஜைனல் அபிதின் அபங் அகமது தெரிவித்தார். அதிக மதிப்புடைய சொத்துகளில் பெட்ரோனஸ் கவனம் செலுத்தும். இதனிடையே அதிக மதிப்புடைய சொத்துகளில் பெட்ரோனஸ் கவனம் செலுத்துவதாக தான் ஸ்ரீ தெங்கு முகமது தௌஃபிக் தெரிவித்தார். மேலும் மூலதன ஒதுக்கீட்டை மேம்படுத்துவதற்கும் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை ஆதரிப்பதில் கவனம் செலுத்துவதற்கும் வியூக முறைகளை பெட்ரோனஸ் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். பெட்ரோனஸ் இந்த துறையில் உள்ள இதர எரிசக்தி நிறுவனங்களைப் போலவே உள்ளது. நிறுவனத்தை மேம்படுத்துவது கட்டாயமாகும். இது எப்போதும் நடைமுறையில் இருக்கும். நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு அதிக கரிமங்களை உற்பத்தி செய்யும் சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களால் மாற்றப்பட வேண்டும். இது எரிசக்தி துறையில் கால வரம்பை நீட்டிக்க முடியும். நாங்கள் அதை செய்வோம் என்றார் அவர். சொத்துக்கள் அப்புறப்படுத்தும் போது நிறுவனத்தின் லாபங்கள் பாதிக்கப்பட்டால் பெட்ரோனஸ் அவற்றை மாற்றும் என்று அவர் விளக்கினார். இதனால் லாபங்கள் நிலையானதாகவும் நிலையற்ற தன்மை எதிர்கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மகளை பாலியல் செயல்களில் ஈடுபட அழைத்தவருக்கு சிறையும் பிறம்படியும். தனது டீனேஜ் மகளை பாலியல் செயல்களில் ஈடுபட அழைத்ததற்காக 47 வயது மனைவியை இழந்தவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 2 பிறம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 3 அமர்வு நீதிமன்ற நீதிபதி சயானி நூர் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பிறகு சுயதொழில் செய்பவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 16 அன்று மாலை 4 மணி அளவில் ஜொகூரில் உள்ள பத்துபஹாட்டில் உள்ள ஒரு வீட்டில் தனது 14 வயது மகளுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 11(1)A கீழ் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இந்த குற்றச்சாட்டு அதே சட்டத்தின் பிரிவு 16 உடன் சேர்த்து வாசிக்கப்பட்டது. இது அவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான நம்பிக்கை உறவின் காரணமாக 5 ஆண்டுகள் வரை கூடுதல் சிறை தண்டனை மற்றும் 2 பிறம்படிகள் விதிக்க வழிவகுத்தது. பாதிக்கப்பட்ட பெண் இந்த மாத தொடக்கத்தில் தனது தந்தை தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தை வெளிப்படுத்த தனது அத்தையையும் தொடர்பு கொண்டார். சம்பவம் நடந்த நாளில் சிறுமி தனது தந்தையின் மிரட்டல்களை நிராகரித்து அவரது படுக்கை அறையை விட்டு வெளியேறி தனது அத்தையின் வீட்டுக்கு சென்றார். ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகம் முன் 200 பேர் கூடினர். நேற்று மதியம் அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியே சுமார் 200 பேர் கூடி பாலஸ்தீனத்திற்கு ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு வாஷிங்டன் தொடர்ந்து ஆதரவளிப்பதை கண்டிக்கவும் செய்தனர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு மஸ்ஜித் தபுங் ஹாஜியில் இருந்து தூதரகத்திற்கு பேரணியாக சென்ற அவர்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுதந்திர பாலஸ்தீனம், ஈரான் இஸ்லாமிய குடியரசு நீடூடி வாழ்க என்று மற்றும் பாலஸ்தீனம் ஈரான் பாலஸ்தீனத்துடன் நிற்கிறது என்று எழுதப்பட்ட பதாகைகளை எழுதி சென்றனர். அமானா தகவல் தொடர்பு இயக்குனர் காலித் சமாட், முலாய் எம்பி சுஹைஹான் கயாத், மூத்த ஆர்வலர் தியான் சுவா, அரசு சாரா அமைப்பு மந்திரி ஒருங்கிணைப்பாளர் வாங் போய் மற்றும் மலேசிய இஸ்லாமிய அமைப்புகளின் ஆலோசனை குழுவின் தலைவர் முகமது அஸ்மி அப்துல் ஹமீத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் உலகளாவிய அநீதி குறித்து மலேசியாவின் பரந்த தார்மீக நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று அஸ்மி கூட்டத்தினரிடம் கூறினார். உள்ளூர் பழங்களுக்கு விற்பனை வரி 0 ஆக்குவது பொருளாதாரத்தை உயர்த்தும்.
நிபுணர்கள். உள்ளூர் பழங்களுக்கு பூஜ்ஜிய விற்பனை வரியை பராமரிக்க அரசாங்கம் எடுத்த முடிவு மலேசியர்கள் இந்த விவசாய பொருட்களை தங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் தேசிய பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க முடியும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உள்ளூர் பழங்கள் அதிக சத்தானதாக இருப்பதை தவிர நியாயமான விலையிலும் பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாகவும் இருக்கும் என்பதே இதற்கு காரணம் என ஜாசின் வளாகத்தின் மலாக்கா கிளையின் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாரா தோட்டக்கலை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப பீடத்தின் துணை டீன் இணை பேராசிரியர் ஃபஸ்லின் அப்துல்லா ஃபத்தா கூறினார். பப்பாளி மற்றும் மாம்பழம் போன்ற உள்ளூர் பழங்கள் இயற்கையாகவே வைட்டமின்கள், தாதுக்கள், நொதிகள் மற்றும் நார்ச்சத்து உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்களில் நிறைந்துள்ளன. அவை தோல், செல்லுலார் மற்றும் இதயம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாகும். உள்ளூர் பழங்களில் காணப்படும் உயிரியல் ரீதியாக செயல்படும் சேர்மங்களின் உள்ளடக்கம் இயற்கையான ஆக்சிஜனேற்றிகளையும் செயல்படவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், இருதய நோய் அபாயத்தை குறைக்கவும் இன்னும் பலவற்றை செய்யவும் முடியும் என்று அவர் கூறினார். நிதி பற்றாக்குறையை குறைக்கும் முயற்சிகளில் அரசாங்கம் தீவிரம். நாட்டின் பொருளாதாரம் நிலையானதாகவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காகவும் நாட்டின் நிதி பற்றாக்குறையை தொடர்ந்து குறைப்பதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு தாம் பிரதமராக பொறுப்பேற்றது முதல் 5.5 விழுக்காடாக இருந்த நிதி பற்றாக்குறை 2024இல் 4.1 விழுக்காடாக குறைந்தது. மேலும் இவ்வாண்டு அதை 3.8 விழுக்காடாக குறைக்க இலக்கு கொண்டுள்ளதாக பிரதமர் கூறினார். எதற்காக இவ்வளவு குறைக்க வேண்டும் என்று சிலர் கேட்கின்றனர். அப்படியே இருக்கட்டும், நாம் அதை மட்டுமே மக்களிடமே ஒப்படைத்து விடலாம். ஆனால் இது எப்படி இல்லை என்றால் நம்பிக்கை இருக்காது. என்னை பொறுத்த வரையில் இது இரண்டாவது நம்பிக்கையாகும். முதலாவது நல்லது என்று நாம் நம்பும் கொள்கைகளை செய்ய அல்லது செயல்படுத்த தலைமை மற்றும் பொருளாதார நிர்வாகத்தின் பொறுப்பு முக்கியமாகும் என்றார் அவர். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காப்பதற்கு மக்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற பரிந்துரை இருந்தாலும் நிதி பற்றாக்குறையை குறைப்பது ஒரு முக்கிய படியாகும் என்று அவர் விவரித்தார். ஏனெனில் நாட்டின் வருமானம், வேலை வாய்ப்புகள் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சி போன்ற பல்வேறு விவகாரங்களை களைய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை துணை புரியும். KWSP 2ஆம் கணக்கிலிருந்து சுகாதார காப்புறுதி திட்டம் கட்டாயமானது அல்ல. ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP-யின் 2வது கணக்கிலிருந்து அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருந்த சுகாதார காப்புறுதி திட்டம் தன்னார்வ முறையில் ஆனதே தவிர கட்டாயமான ஒன்று அல்ல. விரிவான காப்புறுதி திட்டம் வேண்டும் என்பவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யவே இந்த அணுகுமுறை முன்மொழியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். தற்போது 32 விழுக்காட்டு சுகாதார செலவுகள் காப்புறுதி பாதுகாப்பை கொண்டிராத நோயாளிகளால் செலுத்தப்படுவதாக முகநூல் பதிவில் டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறியிருந்தார். இந்த அணுகுமுறையின் மூலம் மக்களின் நிதி சுமையை அதிகரிக்காமல் விரைவான மற்றும் தரமான தனியார் சுகாதார பராமரிப்புக்கான சேவை விரிவுபடுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாகவும் அவர் அப்பதிவில் தெரிவித்திருந்தார். பெரும்பாலான மக்களுக்கு காப்புறுதியை முன்னுரிமைப்படுத்தும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை முன்மாதிரியாக கொண்டு இத்திட்டம் உத்வேகம் பெறுவதாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். மக்கள் தங்கள் மாதிரியை மாதாந்திர சுகாதார பாதுகாப்புக்கு பங்களிக்கும் வகையில் சேமநிதி வாரியத்தின் 2வது கணக்குகளை பயன்படுத்த அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் நேற்று டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். நஜீப்பின் விடுதலை வழக்கறிஞர்கள் பதிலளிக்க வேண்டும். முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி நேற்று நஜீப் ரசாக்கின் 27 மில்லியன் ரிங்கிட் பண மோசடி வழக்கில் வழக்கறிஞர்களை தேவையான ஆதாரங்களை தயாரிக்க ஏன் அதிக காலம் எடுத்தனர் என்பதை விளக்க கோரினார். SRC இன்டர்நேஷனல் நிறுவன ஊழலுடன் தொடர்புடையதாக கருதி வழக்கறிஞர்கள் ஆதாரங்களை தயாரிக்க தவறியதால் மட்டுமே வழக்கு முடிவடைந்ததை மலேசியர்கள் விரும்பவில்லை என்று பாண்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை தயாரிக்க அரசு தரப்பு ஏன் இவ்வளவு நேரம் எடுத்தது என எனக்கு புரியவில்லை. 1MDB மற்றும் SRC ஊழலை இதற்கு முன்பு ஆய்வு செய்து அமல்படுத்திய எனது அனுபவத்திலிருந்து SRC சம்பந்தப்பட்ட தவறாக பயன்படுத்தியதில் தெளிவான பண தடயம் உள்ளது என்றார் அவர். முன்னதாக உயர்நீதிமன்றத்தில் SRC தொடர்பான வழக்கில் நஜீப் DNAA அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு விசாரணை தற்போதைக்கு வழக்கை தொடரவோ அல்லது
நியாயமான நேரத்திற்குள் தொடரவோ முடியும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிபதி கே முனியாண்டி கூறினார். 2019 நஜீப்பிற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதிலிருந்து 6 ஆண்டுகளில் சாட்சியத்தை தொடரவோ அல்லது ஏராளமான ஒத்திவைப்புகள் மட்டுமே பார்த்ததாகவும் அவர் கூறினார். இது அரசு தரப்புக்கு தயாராக இல்லை என்பதை குறிக்கிறது.